நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இது வந்து அது சம்பந்தம் இல்லை. அது நீங்க தனியா ஒரு கூப்பிட்டு இன்டர்வியூ வைங்க. நான் சொல்றேன் 2 மணிக்கு கோர்ட் இருக்கு, அதுக்கு தீர்ப்பு சொல்லுவாங்க. கோர்ட்ல இருக்க விஷயம் அப்படியே சைலண்டா ரெக்கார்ட் பண்றீல்ல. 40 வருஷம் ஆச்சு. உனக்கு வயசு என்ன? நான் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு. அப்படியே சைலண்டா பேக் பண்ணி அப்படியே ரெக்கார்ட் பண்றீங்களா? நன்றி வணக்கம். வணக்கம். நான் நடிகர் மீசை ராஜேந்திரன். இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் அண்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் விழாவுக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ஈகை கோணம் கொண்ட நடிகர்கள் வந்து ரொம்ப கம்மி. நமக்கெல்லாம் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அப்புறம் நம்மளுடைய கேப்டன். இப்போ அந்த வழியில் நம்மளுடைய அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் வந்து அவருடைய பிறந்த நாளுக்கு நிறைய செய்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நிறைய புயல் வந்தாலும் சரி, வெள்ளம் வந்தாலும் சரி, மக்களுக்கு ஒரு இயற்கை பேரிடர்கள் எது வந்தாலும் சரி, அண்ணன் வந்து தொடர்ந்து வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் ஐயா வந்து அந்த நம்மளுடைய வட மாவட்டத்திலிருந்து வந்தவர். அவர் வந்து ஏழை எளிய மக்களுக்காக நிறைய வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆட்சியில இருக்கும் போது செஞ்சிருக்கிறாரு, இல்லாதப்பவும் நிறைய உதவி செஞ்சிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து எந்த ஒரு ஆட்சியும் எந்த ஒரு அதிகாரத்திலும் இல்லாமலே நம்ம அண்ணன் லெஜண்ட் சரவணன் அண்ணன் வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் 2018 புயல்ல 2 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் எல்லா ஆலயங்களுக்கும், அது இந்து ஆலயமா இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ ஆலயமா இருந்தாலும் சரி, முஸ்லீம் அவங்களுடைய தர்காவா இருந்தாலும் சரி, எந்த இதுக்கும் வந்து எல்லா மதத்தினருக்கும் வந்து வந்து உதவி செஞ்சிருக்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு படிப்பு செலவு கொடுக்குறாங்க. இன்றைக்கு பர்டிகுலராக அவருடைய பிறந்த நாளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வந்து அசைவ விருந்து கொடுக்குறாங்க. நலத்திட்ட உதவிகள் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு மனசு வர்றது வந்து பெரிய விஷயம். அண்ணன் வந்து நீடுடி வாழணும்னு சொல்லி என் சார்பாக நான் வந்து கேட்டுக்கிறேன். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அண்ணனுக்கு. நன்றி வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நம்மளுடைய தலைமை கழக நிர்வாகி அண்ணன் சுதாகர் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் அவரை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் மற்றும் ஊடக நண்பர் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவில் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் சொக்க தங்கம் தெய்வ திரு கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். சினிமான்னா மணிக்கணக்கில் பேசலாம், அரசியல் அப்படின்னா நாள் கணக்கில் பேசலாம். இந்த மாதிரி நிகழ்வுகள்ல ஒரு சில நிமிஷங்கள் பேசுறேன். பேச்சுல நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. லெஜண்ட் ஒரு ட்ரேட் மார்க்க ரிஜிஸ்டர் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கு எவ்வளவு உழைப்பு வேணும், அதன் பின்னாடி எவ்வளவு முயற்சி வேணும் அப்படிங்கிறதை நிரூபித்து காட்டுவவர் நம்மளுடைய லெஜண்ட் சரவணன் அண்ணன் அவர்கள். அதாவது இந்தியாவிலே மல்டி ஸ்டோர் அப்படிங்கிறத உருவாக்கியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய லெஜண்ட் அண்ணன் தான். அதாவது ஒரு அண்டர் ஒன் ரூஃப்ல பர்னிச்சரா, ஜுவல்ஸா, இல்ல டெக்ஸ்டைல்ஸா, இல்ல வீட்டு உபயோக பொருட்களா, எதுனாலும் அண்டர் ஒன் ரூஃப் அப்படின்னு அந்த மல்டி காம்ப்ளெக்ஸை இந்தியாவில் முதலாக ஏற்படுத்தியவர் நம்மளுடைய அண்ணன் லெஜண்ட் அவர்கள். இத பார்த்துதான் கிஷோர் பியானி அப்படிங்கிற ஒரு நார்த் இந்தியன் பிக் பசார் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் உருவாக்கினார். அதற்கு முன்னோடி நம்மளுடைய அண்ணன், நம்ம ஊரை சார்ந்தவர், நம்ம வம்சாவளி எவ்வளவு உழைத்திருப்பார் அதற்காக. அந்த ட்ரேட் மார்க்கை, அதாவது நான் வந்து கேள்விப்பட்டேன் என்னன்னா, ஒரு நடிகர் வந்து இந்த விளம்பரத்துக்கு வந்து நடிக்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாங்க சினிமாவில் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும். ஆனா தைரியமா
அண்ணன் அதை நடிச்சாரு. நடிச்சு லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரேட்மார்க்கை உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ராஜ்யத்தையும் உருவாக்கி அதன் பிறகு சினிமாவுக்கு வந்தாங்க. சினிமாவில் வந்து ஒரு படம் ஒண்ணு தயாரிச்சு அதுல நடிச்சு இந்தியா முழுவதும் ஒரு கவனத்தை ஈர்த்தவர். இப்போ அவருடைய அந்த லெஜெண்ட் செகண்ட் பார்ட்ல நான் அண்ணனோட படத்துல நடிச்சிருக்கிறேன். இப்ப எனக்கு வந்து அவர் அண்ணன் கிடையாது, எனக்கு அவர் முதலாளி. நான் அவர்கிட்ட இப்ப கை நீட்டி சம்பளம் வாங்கி இருக்கிறேன். சோ எல்லாத்தையுமே எப்படி கேப்டன் வந்து அனுசரணையா எல்லாரோடையும் வந்து பழகுவாரு, எல்லாரோடையும் பேசுவாரு, எல்லாரோடையும் ஒன்னா இருந்து சாப்பிடுவாரு. கேப்டன் போலவே இப்போ அண்ணன் அவர்களும் செயல்படுத்துறாரு. நான் பார்த்தேன், நேரடியாக நான் பார்த்தேன், அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் வந்து பார்த்தேன். அது இல்லாம நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளிலும் சுமார் 300 படம் மேல நடிச்சிட்டேன். ஒரு 67 சீரியல் பண்ணியிருக்கிறேன், ஒரு 16 விளம்பர படங்கள் நடிச்சிருக்கிறேன். எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தது எங்க முதலாளி தான். இந்த படத்துல எனக்கு அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க. அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏதோ பிறந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ வளர்ந்தோம் இல்லாம ஏழை எளிய மக்களுக்கு செய்யணும்னு ஒரு மனசு வருது பாத்தீங்களா, அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது அண்ணன் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கேள்விப்பட்டேன் 2018 நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த புயல் வரும்போது 2 கோடி ரூபாயை வந்து நிதி கொடுத்திருக்கிறார். அதே போல எங்களுடைய நடிகர் சங்கத்துக்கும் நிதி 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார். திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்துக்கு பணம் 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. தங்க வேல் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனையோ சர்ச்சுக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனையோ தர்காவுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. மதம் எல்லாம் பார்க்காம அனைத்து மதத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து அண்ணன் வந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு மனசு வரணும், அந்த உதவுறதுக்கு ஒரு மனசு வரணும். ஏன்னா நம்ம எல்லாம் பார்த்தோம்னா நம்ம நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா கேப்டன் மாதிரி, அண்ணன் மாதிரி, நம்ம லெஜெண்ட் சரவணன் அண்ணன் மாதிரி எல்லாம் வந்து எல்லாருக்கும், நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் சரி மக்களுக்கும் சரி உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்துல அவருக்கு என்னுடைய ஹேண்ட்ஸ் அப் நாங்க செலுத்திக்கிறேன். ஏன்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அண்ணனை வந்து நம்ம தொடர்ந்து அண்ணனோட பயணிக்கணும்னு எனக்கு ஆசை. நான் வந்து நம்ம கதிர் அண்ணன், லெஜெண்ட் கதிர் அண்ணன் சொன்னேன், கேப்டன் மாதிரியே இருக்கிறாருங்க அண்ணன், லெஜெண்ட் அண்ணன், அவரோட நம்ம தொடர்ந்து பயணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். தொடர்ந்து பயணிப்போம். அதாவது தமிழகத்தின் தங்கம், ஏழைகளின் சொந்தம், கருணை காப்பதில் வந்து கண்ணன், எல்லா உயிருக்கும் ஜீவ காரணியம், பெருந்தலைவர் காமராஜர் வழியில் வந்தவர் எங்களுடைய அண்ணன். அவர் வாழ்க, நீடூடு வாழ்க என வாழ்த்தி என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்மளுடைய அண்ணன் சுதாகர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தலைமை அலுவலகத்தை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இதற்கு முன்னாடி சிறப்பாக நடனமாடி நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்திய சென்ட்ரல் சுருதி சந்திரசேகர் அவர்களுக்கும், அதே போல சிவாஜி அந்தோனி தாஸ் அவர்களுக்கும், அதே போல இங்கு வருகின்றிருக்கும் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், முக்கியமாக ஹைதராபாத்தில் இருந்து வந்திருக்கும் எங்களுடைய திரைப்பட நடிகை சைத்தன்யா தொட்லா அவர்களுக்கும், மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும், தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கம். பேச்சில நிறைய இருந்தா எடுத்துக்கீங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாத்தீங்கன்னா லெஜெண்ட் சரவணன் அண்ணனுடைய பிறந்தநாள். இன்னைக்கு பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுப்பகுதியில் தான் அண்ணனுடைய பிறந்தநாள் ரசிகர்கள், அண்ணனுடைய சொந்த ஒரு ரசிகர் பட்டாளமே வந்திருக்காங்க அண்ணனுடைய பிறந்தநாளை கொண்டாட. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் பிறந்தநாளுக்கு வந்து ஒரு சிறப்பு அழைப்பாளராக அண்ணன் மீச ராஜேந்திரன் வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்த்துக்கள். கைதிரியா மேடம் வந்திருக்காங்க. சொல்ல வேண்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா எங்களுடைய எனக்கு வந்து ஒரு கடவுள் தான் லெஜெண்ட். எல்லாரும் சொல்லுவாங்க சீசர் கும்பிடுறாங்க. எனக்கு முதல் கடவுள் வந்து சீசர் தான். இருந்தாலும் அதுக்கு அடுத்து அண்ணன் லெஜெண்ட் அண்ணன் தான் எனக்கு வந்து. ஏன்னா என்னை வாழ வச்ச தெய்வம்.
அவருக்கு ஒரு மாநில செயலாளராக இருக்கேன் நான். அகில இந்திய லெஜண்ட் ரசிகர் மன்றத்தில் மாநில செயலாளராக இருக்கேன் நான். இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்த நாள் ஒரு சீரும் சிறப்புமாக இன்னைக்கு இந்த விழா எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்திருக்க எல்லா ரசிகர்களுமே ஒரு ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டேன். ஏன்னா நீங்க எவ்வளவு கொடுத்தா அண்ணனுக்காண்டி வந்திருக்கீங்க. ஒரு ரசிகராக எவ்வளவு வேலைகள் இருக்கும், இருந்தாலும் அண்ணனுடைய ஒரு ஒரு என்ன எப்படி சொல்லன்னு தெரியல. ஏன்னா லெஜண்ட் அவங்கனால ஒரு பவர் தான். லெஜண்ட்னால ஒரு பிறந்த நாள் தானே. நம்ம எல்லாரும் ஒரு நண்பர்கள் ஃபோன் பண்ணி தான் சொன்னேன். வந்துட்டாங்க எல்லாரும். நாங்கள் வரேனே, அண்ணனுக்கு வராமல் எப்படி நம்ம அண்ணன் எதுக்கு எதிர்பார்த்து வர மாட்டாங்க. அண்ணனுக்காண்டி பிறந்த நாளுக்காண்டி நாங்கள் சீர் சிறப்பும் இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடுவோம் அப்படின்ட்டு வந்திருக்க ரசிகர்கள் எல்லாரும் கேக்கு வாங்கிட்டு அண்ணனை சந்திக்க இருக்காங்க. அண்ணன் வந்து இன்னைக்கு நலத்திட்டம் கொடுத்துருக்காங்க. அண்ணன் ஒரு 500 பேருக்கு அசைவ உணவு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் இன்னைக்கு சாப்பிடணும். சாப்பிட்டு அண்ணனை வந்து நீங்க வாழ்த்தணும். எல்லாருமே வரணும். வந்து அண்ணன் ஒரு போட்டோ எடுத்து அண்ணனோட வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. அண்ணன் வந்து தெரியும், உங்களுக்கு அண்ணன் யாருன்னு தெரியும். கேப்டன் விஜயகாந்த் தான் தெரியும். அண்ணன் வீட்டார் அண்ணனுடைய விஜயகாந்த் அண்ணனுக்கு வந்து வலது இலவு எல்லாமே அண்ணன் தான். அண்ணன் நம்ம ஊர் தான், திருநெல்வேலி பக்கம் தான், நம்ம ஊர் பக்கம் தான். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் அண்ணன்ல ஒரு ஒரு அன்பால அண்ணன் வந்திருக்காங்க. ஒரு போன் பண்ணி சொன்னோன்னு நான் வரேன், அண்ணனுக்கு பிறந்த நாள் கொண்டாட நான் வராம இருப்பேன், நான் வரேன் அப்படின்னு உடனே அண்ணன் வந்தாங்க. அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் பேர் பாத்தீங்கன்னா மீச ராஜேந்திரன். அண்ணன் பாத்தீங்களா மீச பீஜில பத்திலா அதான் மீச ராஜேந்திரன் அண்ணனுடைய பேர். எல்லாருக்கும் வணக்கம். అందరూ బాగున్నారా? హ్యాపీ న్యూ ఇయర్. எனக்கு ரொம்ப சந்தோஷம் because being this function the great legend Saravanan sir birthday. Happy birthday sir, God bless you. And they giving food 1,000 people and 500 people per class. So I'm so happy being this function. And thank you so much sir, Sudhakar sir, inviting me and great people here. And I'm so happy. Thank you so much for your warm welcome. Thank you so much.